गुड मॉर्निंग पापा। रात भर कहाँ था? सतीश के घर था पापा, पढ़ने के लिए, कंबाइंड स्टडीज। ओह, तो फोन कर। ராத் பர் கஹா தா. ராத் அப்படின்னா வந்து நைட்டு, பர் அப்படின்னா வந்து முழுவதும், கஹான் அப்படின்னா எங்கே, தா அப்படின்னா வந்து இருந்த, வாஸ் அப்படின்னு அர்த்தம். ராத் பர் கஹா தா, நைட்டு ஃபுல்லாக எங்கே இருந்த. சதீஷ் கே கர் தா. கர் அப்படின்னா வீடு, சதீஷ் கே கர் அப்படின்னா சதீஷோட வீட்டில், தா அப்படின்னா இருந்தேன். சதீஷ் கே கர் தா, சதீஷோட வீட்டில் இருந்தேன். படுனே கே லியே. பட் அப்படின்னா வந்து படிக்கிறது, கே லியே அப்படின்னா அதற்காக, படுனே கே லியே அப்படின்னா படிப்பதற்காக. தோ ஃபோன் கர். தோனா வந்து ஸோ தென் அப்படின்ற மீனிங் யூஸ் பண்ணுவாங்க. தோனா அப்படின்னா, ஃபோன் கர், கர்னா வந்து செய் அப்படின்னு அர்த்தம். தோ ஃபோன் கர் அப்படின்னா ஃபோன் பண்ணு. कर। रात को मेरा बेटा कहाँ था? मेरे घर पे था अंकल, साथ में पढ़ रहे थे कंबाइंड स्टडीज। इतने सालों बाद भी बेटे पे भरोसा नहीं। रात को मेरा बेटा कहाँ था. रात को நைட்டு, மேரா பேட்டா, மேரானா என்னோட, பேட்டா பையன், மேரா பேட்டா என்னோட பையன், கஹான் எங்கே, தா இருந்தான். ராத் கோ மேரா பேட்டா கஹான் தா, நைட்டு என்னோட பையன் எங்கே இருந்தான். மேரே கர் பர் தா. கர் அப்படின்னா வீடு, மேரே கர் அப்படின்னா என்னோட வீட்டு, பர் அப்படின்னா வந்து ஆன் அப்படின்னு அர்த்தம். மேரே கர் பர் என்னோட வீட்டில், தா இருந்தான், தானா வந்து வாஸ் அப்படின்னு அர்த்தம். மேரே கர் பர் தா என்னோட வீட்டில் இருந்தான். சாத் மே பढ़ ரஹே தே. சாத்மே அப்படின்னா ஒன்றா, பட் அப்படின்னா படிக்கிறது, பட் ரஹே தே அப்படின்னா வந்து படிச்சுட்டு இருந்தோம். ரஹே தே அப்படின்னா வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணுறது. சாத்மே பட் ரஹே தே, ஒன்றா நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம். தே அப்படின்னா வந்து வேர் அப்படின்னு அர்த்தம். இத்தனை சாலோம் பாத் பி பேட்டே பர் பரோசா நஹி. இத்தனை அப்படின்னா இவ்வளவு, சாலோம் அப்படின்னா வருஷங்கள், பாத் அப்படின்னா வந்து அப்புறம், பி அப்படின்னா வந்து ஆல்சோ இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும், பேட்டே பர் அப்படின்னா அந்த பையன் மேலே, பரோசா அப்படின்னா நம்பிக்கை, நஹி அப்படின்னா இல்லை, பரோசா நஹி நம்பிக்கை இல்லை. இத்தனை சாலோம் பாத் பி பேட்டே பர் பரோசா நஹி, இவ்வளோ வருஷம் ஆயிட்டும் மகன் மேல் நம்பிக்கை இல்லை. ईश्वर को जरा फोन कर। क्या कहा पापा? आपने बिल्कुल सही सुना है, फोन करो। ஈஸ்வர் கோ ஜரா ஃபோன் கர். ஈஸ்வர் கோ, ஈஸ்வருக்கு, ஜரா கொஞ்சம், ஃபோன் கர் ஃபோன் பண்ண, ஈஸ்வருக்கு ஃபோன் பண்ண. கியா கஹா என்ன சொன்னீங்க, கியா கஹா என்ன சொன்னீங்க. கஹ் அப்படின்றது ரூட் வெர்பு, அதோட பாஸ்ட் டென்ஸில் கஹா அப்படின்னு சொல்லுவாங்க. கியா கஹா என்ன சொன்னீங்க. ஆப்னே பில்குல் சஹி சுனா ஹே. ஆப் அப்படின்னா வந்து நீங்கள், பில்குல் அப்படின்னா மிகவும், அப்சல்யூட்லி அப்படின்னு அர்த்தம். சஹி அப்படின்னா கரெக்டாக, சரியாக, சுனாஹே அப்படின்னா கேட்ட. சுன் அப்படின்றது ரூட் வெர்பு, அதோட பாஸ்ட் டென்ஸில் சுனா அப்படின்னு எழுதுவாங்க. சுனாஹே அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறது. இந்த சென்டென்ஸ் வந்து முடிஞ்சு போன ஒரு விஷயம்னால, இப்போ ஒரு முடிஞ்சு போன விஷயம்னால நம்ம இங்கே வந்து ஆப்போட நே அப்படின்னு நம்ம சேர்த்துருக்கோம். பாஸ்ட் டென்ஸில் தான் வந்து இந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸ் வெர்பு யூஸ் பண்ணுறப்ப தான் சப்ஜெக்டோட நே சேர்ப்பாங்க. ஆப்னே பில்குல் சஹி சுனாஹே, நீங்கள் வந்து கரெக்டாக தான் கேட்டீங்க. ஃபோன் கரோ ஃபோன் பண்ண, ஃபோன் கரோ ஃபோன் பண்ண. क्या हुआ? रात को मेरा बेटा कहाँ था? रात में घर पे ही था अंकल, कंबाइंड स्टडीज साथ में पढ़ रहे थे। क्यों रे, एक ही रात में कितने लोगों के घर पढ़ सकता है ये? ராத் கோ மேரா பேட்டா கஹான் தா. ராத் கோ நைட்டு, மேரா பேட்டா என்னோட பையன், கஹான் தா கஹானா எங்கே, தானா வந்து வாஸ். ராத் கோ மேரா பேட்டா கஹான் தா, நைட்டு என்னோட பையன் எங்கே இருந்தான். ராத் மே கர் பர் தா. ராத் மே அப்படின்னா நைட்டில், மேனா வந்து இல் அப்படின்னு அர்த்தம், ராத்திரியில். ராத் மே நைட்டில், கர் பர் அப்படின்னா வீட்டில், தா அப்படின்னா இருந்தான். ராத் மே கர் பர் தா, நைட்டு வீட்டில் தான் இருந்தான். சாத் மே பढ़ ரஹே தே. சாத் மே அப்படின்னா ஒன்றா, பढ़ ரஹே தே அப்படின்னா அங்கே படிச்சுட்டு இருந்தோம், ஒன்றா படிச்சுட்டு இருந்தோம். एक ही रात में कितने लोग के घर पर पढ़ सकता है. ஏக் அப்படின்னா ஒன்று, ஹீனா வந்து ஒன்லி அப்படின்னு அர்த்தம். ஏக் ஹி அப்படின்னா ஒரே ஒரு, ராத் அப்படின்னா நைட்டு, ராத் மெயின் அப்படின்னா நைட்டில், ஒரே ஒரு ராத்திரியில். ஏக் ஹி ராத் மெயின், கித்தினே லோக், கித்தினேனா எவ்வளவு, லோக் அப்படின்னா வந்து பீப்புள், பேர், எவ்வளோ பேரோட,
घर पर அப்படின்னா வந்து வீட்டில், घरனா வீடு, घर पर அப்படின்னா வீட்டில், पढ़ அப்படின்னா படிக்கிறது, सकता है அப்படின்னா முடியும். ஒரே ஒரு நைட்டில் எவ்வளோ பேரோட வீட்டில் படிக்க முடியும்? एक ही रात में कितने लोग के घर पर पढ़ सकता है? क्यों? हमारे घर की छत नहीं है या फ्रिज में बियर नहीं होती? कितनी बार तुम लोगों को प्यार से समझाया कि बियर पीने का प्रोग्राम यही रखा करो, समझ में नहीं आता? क्यों ஏன் क्यों ஏன் हमारे घर पर छत नहीं है. हमारे அப்படின்னா நம்மளுடைய, घर அப்படின்னா வந்து வீடு, घर पर அப்படின்னா வீட்டில், छत அப்படின்னா வந்து மொட்டை மாடி, नहीं है இல்லையா. हमारे घर पर छत नहीं है நம்மளோட வீட்டில் மொட்டை மாடி இல்லையா. या फ्रिज में बियर नहीं होती. या அப்படின்னா அல்லது, फ्रिज में அப்படின்னா ஃப்ரிட்ஜில், बियर नहीं होती बियर இருக்காதா. क्यों ஏன் हमारे घर पर छत नहीं है या फ्रिज में बियर नहीं होती நம்ம வீட்டில் மொட்டை மாடி இல்லையா, ஃப்ரிட்ஜில் பியர் இல்லையா. कितनी बार तुम लोगों को प्यार से समझाया. கித்தினினா எவ்வளவு, பார் அப்படின்னா தடவை, கித்தினி பார் அப்படின்னா எவ்வளோ தடவை, தும் லோகோம் அப்படின்னா உங்கள் எல்லார்ட்டையும், பியார்சே அப்படின்னா அன்போட, சம்ஜாயா அப்படின்னா வந்து புரிய வைக்கிறது. கித்தினி பார் தும் லோகோங்கோ பியார் சே சம்ஜாயா எவ்வளோ தடவை உங்கள் எல்லார்ட்டையும் அன்போட புரிய வச்சுருக்கேன். கி பியர் பீனே கா ப்ரோக்ராம் யஹி ரக்கா கரோ. பீனே அப்படின்னா குடிக்கிறது, பியர் பீனே கா ப்ரோக்ராம் பியர் குடிக்கிற அந்த ப்ரோக்ராம், யஹி அப்படின்னா வந்து இங்கேயே, யஹான் அப்படின்னா இங்கே, யஹி அப்படின்னா இங்கேயே, ரக்கா கரோ அப்படின்னா வைங்க, ரக் அப்படின்ற ரூட் வர்புக்கு வைங்க அப்படின்னு அர்த்தம், ரக்கா கரோ வைங்க. கீ அப்படின்னா வந்து தேட் என்று அப்படின்னு அர்த்தம். எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன், அந்த பியர் பீனேக்கா ப்ரோக்ராம் இங்கே வைங்க என்று அப்படின்னு அர்த்தம். கீனா வந்து என்று. சமஜ் மே நெஹி ஆத்தா, சமஜ் அப்படின்னா புரியுறது, சமஜ் மே நெஹி ஆத்தா அப்படின்னா புரியாதா, சமஜ் மே நெஹி ஆத்தா புரியாதா. पापा हाँ, फ्रिज में सच में बियर है क्या? तेरी ஃப்ரிட்ஜ் மீன் சச் மே பியர் ஹே கியா. ஃப்ரிட்ஜ் மீன் அப்படின்னா வந்து ஃப்ரிட்ஜில், சச் அப்படின்னா வந்து உண்மை, சச் மீன் அப்படின்னா உண்மையில் அப்படின்னு அர்த்தம். ஹே கியா அப்படின்னா இருக்கா. ஃப்ரிட்ஜ் மே சச் மே பியர் ஹே கியா, ஃப்ரிட்ஜில் உண்மையாகவே பியர் இருக்கா. मैं एक लड़की के साथ कॉफ़ी पीने के लिए कॉफ़ी शॉप आया था। कॉफ़ी तो पी ली, बिल नहीं दिया। मैं एक लड़की के साथ कॉफ़ी पीने के लिए कॉफ़ी शॉप आया था. मैं நான், एक लड़की ஒரு பொண்ணு, கே சாத் அப்படின்னா கூட, மே ஏக் லடுக்கி கே சாத் நான் ஒரு பொண்ணு கூட, காஃபி பீனே கே லியே, பீனை பீனைனா வந்து குடிக்கிறது, பீனே கே லியே அப்படின்னா குடிப்பதற்காக, காஃபி பீனே கே லியே காஃபி குடிப்பதற்காக, காஃபி ஷாப் ஆயா தா காஃபி ஷாப் வந்திருந்தேன். அப்படின்றது ரூட் வர்பு, அதோட பாஸ்ட் டென்ஸில் ஆயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயா தா அப்படின்னா வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்கிறது, ஹேட் கம் அப்படின்னு அர்த்தம். மே ஏக் லடுக்கி கே சாத் காஃபி பீனே கே லியே காஃபி ஷாப் ஆயா தா. நான் வந்து ஒரு பொண்ணு கூட காஃபி குடிக்கிறதுக்காக காஃபி ஷாப் வந்திருந்தேன். காஃபி தோ பீலி காஃபியும் குடித்தேன். இது வந்து குடித்தல் அப்படின்ற ரூட் வர்பு வந்து பீலே அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பாஸ்ட் டென்ஸில் வந்து குடித்தல் அப்படின்றதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து பீலியா அப்படின்னு வரும். அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆணாக இருந்தால் பீலியான்னு வரும், பெண்ணாக இருந்தால் பீலி அப்படின்னு சொல்லணும். இங்கே காஃபி, டீ அதை வந்து பெண்ணால் பீலி அப்படின்னு சொல்கிறாங்க, காஃபி தோ பீலி. இதுவே வந்து நம்ம தண்ணி குடித்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ பானி பீலியா அப்படின்னு வரும், ஏன்னா தண்ணின்றது ஆண் பால். இது காஃபினால காஃபி பீலி அப்படின்னு சொல்கிறாங்க, காஃபியும் குடித்தேன். பில் நெஹிதியா பில்லு கொடுக்கலை. தே அப்படின்றது ரூட் வர்பு, அதுக்கு கொடுத்தல் அப்படின்னு சொல்கிற அர்த்தம். தேவோட பாசன்ஸில் தியா அப்படின்னு சொல்லுவாங்க. பில் நெஹிதியா பில்லு கொடுக்கலை. अब बिल भरूंगा तो मुझे यहाँ से जाने देंगे, वरना मुझे यहाँ पर बर्तन धोने पड़ेंगे। मुझे बर्तन नहीं धोने प्लीज। आप बिल भरेंगे तो मुझे यहाँ से जाने देंगे. ஆப் நீங்கள், பரேங்கா பர் அப்படின்றது ரூட் வர்பு, அதுக்கு வந்து ஃபில் பண்ணுறது, அடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இங்கே வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் அந்த ரூட் வர்பு பர்ரோட ஏங்கே அப்படின்னு சேர்த்து எழுதணும். ஃப்யூச்சர் டென்ஸில் சப்ஜெக்ட் வந்து ஆப்னு வரனால ஆப் பில் பரேங்கே தோ, நீங்கள் வந்து பில்லை வந்து
பே பண்ணீங்க அடைச்சிங்க அப்படின்னா தோனா வந்து அப்படின்னா முஜே யஹான் சே ஜானே தேங்கே முஜே என்ன யஹான் இங்கே சேனா இருந்து யஹான் சே இங்கிருந்து முஜே யஹான் சே என்ன இங்கிருந்து ஜானே தேங்கே அப்படின்னா அவங்க போக விடுவாங்க ஜானே தேங்கேன்னா அவங்க வந்து என்ன போக விடுவாங்க आप बिल भरेंगे तो मुझे यहाँ से जाने देंगे நீங்கள் வந்து பில்லை வந்து பே பண்ணீங்கன்னா என்ன இவங்க போக விடுவாங்க वरना मुझे यहाँ पर बर्तन धोने पड़ेंगे வர்ணா அப்படின்னா இல்லை என்றால் அதர்வைஸ் அப்படின்னு அர்த்தம் வர்ணா இல்லை என்றால் நீங்கள் பில் பே பண்ணலைன்னா முஜே அப்படின்னா எனக்கு யஹாம்பர் அப்படின்னா இங்கே பர்தன்னா வந்து பாத்திரம் தோனா வந்து வாஷ் பண்ணுறது படேங்கே அப்படின்னா வந்து பண்ண வேண்டி வரும் வாஷ் பண்ண வேண்டி வரும் வர்ணா முஜே யஹாம்பர் பர்தன் தோனே படேங்கே அப்படி இல்லைன்னா எனக்கு இங்கே பாத்திரம் தேய்க்க வேண்டி வரும் मुझे बर्तन नहीं धोने प्लीज़ मुझे எனக்கு பர்தன் பாத்திரம் நஹி தோனே அப்படின்னா வாஷ் பண்ண வேண்டாம் முஜே பர்தன் நஹி தோனே ப்ளீஸ் எனக்கு பர்தன் வாஷ் பண்ண வேண்டாம்